வாங்க, நீங்க உள்ள போங்க. ஏய் கத்தாதீங்க. விசாலி, யாரும் வந்திருக்கான்னு தெரியுறதோ இல்ல? உட்காருங்க. உங்களை பார்த்து பேசணும்னு தான் வந்தேன். கண்ண விவரமா சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். உங்க வாழ்க்கை அடிப்படையா வச்சு ஒரு படம் எடுக்க போறாங்க. அதுல நான் நடிக்க போறேன். விசாலியா நடிக்க போறேன்னா அதுக்கு முன்னால விசாலிய சந்திச்சு பேசி அவங்கள நல்லா புரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு தோணுச்சு. அதான் வந்தேன். உங்க கூட பேசலாமா? எங்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? நான் ஒரு வாழ வெட்டி, அவ்வளவுதான். சினிமாவா சினிமா? மண்ணா கட்டி ஆத்துல ஏகத்துக்கு வேலை இருக்கு. விசாலி, நீ சும்மா இவளுக்கெல்லாம் வேற வேலையே கிடையாது. சினிமாவை எடுக்கிறதுக்கு என் வாழ்க்கையில என்ன இருக்கு? நான் பெருசா வாழ்ந்தது, தாலி கட்டின்னு குடுத்தன பண்ணது சரியா 47. இன்பம் துன்பம் பேரடி சித்திரவதை அடி குத்து உத சூட எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டேன். ஆமா உள்ள நீங்க வித்தியாசமா நினைச்சுக்க கூடாது. இப்படித்தான் சில சமயம் ஹிஸ்டீரியா வந்த மாதிரி கத்துறா. அவளே மறுபடியும் திடீர்னு வந்து சகஜமா பேசினாலும் பேசுவா. அது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். எதுல இருந்து ஆரம்பிக்கிறது? விசாலி கல்யாணத்துல இருந்து சொல்றேனே. புளியங்கொம்பாட்டம் பெரிய பெரிய வரன்களை தயார் பண்ணி வச்சிருக்கேன். ஒருத்தி லட்சாதிபதி, இன்னொருத்தி லேடி டாக்டர். நீ என்னடான்னா படிக்காத பட்டிக்காட்டு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அடம் பிடிக்கிறேன். அவளும் பாரிஸுக்கு வந்து சம்பாதிக்கணுமாப்பா? நான் வேணது சம்பாதிக்கிறேன். நேக்கு கொடுத்துன பாங்க இருக்கணும். உங்களுக்கு அம்மா கிடைச்ச மாதிரி நேக்கும் ஒரு பண்பான பொண்டாட்டி கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். தப்பா? ஏமா என் வேலை சொல்லிட்டு இருந்தவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதே பெருசு இல்லையா? இந்த தடவையும் தட்டி போச்சுன்னா அப்புறம் குழந்தை எத்தனை வருஷம் கழிஞ்சு திரும்பி வருவானோ? பேசாம அவன் இஷ்டத்துக்கு விட்டுடுங்க. ஆமா, கல்யாணம் ஆயிட்டா சம்பளம் அதிகமா கிடைக்கும்னு சொன்னீங்க. ஆமா, மாசம் மாசம் உங்களுக்கு 500 பிராங்க்ஸ் ஜாஸ்தியா அனுப்புவேன். 500 பிராங்க்ஸா? ரூபாயில சொல்லு. எவ்வளவு ரூபா? 1000 ரூபாப்பா. சரிப்பா, உன் இஷ்டம். தீர்காயுசா குழந்தை குட்டியுமா நன்னா இருக்கும். குருவாயிரப்பா. விசாலி, என்னைக்கு நீ அபூர்வ ராகங்கள் பார்த்தியோ அன்னைக்கு அடிச்ச பிரைஸ் அதிர்ஷ்டம் வீடு தேடினா வந்தது. உங்க அண்ணா என்ன சொல்றாரு? ஒரு புறம் பார்த்தால் மிதிலையின் மைதிலி, மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி, முகம் மட்டும் பார்த்தால் நிலவின் எதிரொலி, முகம் மட்டும் பார்த்தால் நிலவின் எதிரொலி, முழுவதும் பார்த்தால் அவளொரு பைரவி, அவளொரு பைரவி, அவளொரு பைரவி. அதிசய ராகம், ஆனந்த ராகம், அழகிய ராகம், அபூர்வ ராகம். பாவம், கடைசியில ஒரு ஜோடிக்காவது கல்யாணத்தை பண்ணிருக்கலாம் இல்லையா? யாருக்கு பண்ணிருக்கணும் நீ நினைக்கிற? அதா ஜெயசுதாக்கும் சுந்தரராஜனுக்கும் பண்ணி இல்ல, கமல்ஹாசனுக்கும் ஸ்ரீவித். ஒரே குழப்பமா இருக்கு. அது போட்டோம்,
படத்துல உனக்கு எந்த பாட்டு பிடிச்சிருக்கு? முதல்ல ஸ்ரீவித்யா பாடுறாள 7 ஸ்வரங்கள், அந்த பாட்டு தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே நேக்கா அதிசயாகம் ஆனந்தராகம். என்னது? கல்யாணம்மா, கிறிஸ்துவ கல்யாணம். அவதான் கல்யாண பொண்ணா? ஐய, கல்யாணம் ஆகுதுமா வெள்ளை ட்ரெஸ் போட்டு இருக்காளே. இவாளுக்கு பொண்ணு வெள்ளை ட்ரெஸ் போட்டுனா தான் கல்யாணம்னு அர்த்தம். ஆஸ்பத்திரி பஸ் வந்தாச்சு. சந்துரு, சீக்கிரம் வாப்பா. என்னம்மா வெளியில் நின்று இருக்க? நோக்காதான் காத்துட்டு இருக்கேன். வில்லியனூர்ல இருந்து நம்ம விசாலிக்கு யாரோ சம்பந்தம் பேச வந்திருக்கா. அப்படியா? எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. வில்லியனூர் ரைஸ் மில் ராமையருக்கு ஒரே பையன், பேரு குமார். பாரிஸ்ல பெரிய உத்தியோகத்தில் இருக்கான். போன வாரம் உன் தங்கையை ஏதோ ஒரு கல்யாணத்துல பாத்துருக்கான். அதான் ஜானகிபுரம் சப்தரிஷி ஐயராத்து கல்யாணத்துல ரொம்ப பிடிச்சு போச்சான். கல்யாணம் பண்ணிண்டா இவளைத்தான் பண்ணிப்பேன்ட்டு ஒத்த கால நிக்கிறான். நீங்க சொல்றத பார்த்தா ரொம்ப பெரிய இடமா இருக்கும் போல் இருக்கே. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. 4ஆம் கிளாஸ் கூட படிக்காத எங்காத்து பொண்ணுக்கு இப்படிப்பட்ட சம்பந்தமா நினைச்சு கூட பார்க்க முடியல. என்னப்பா அதிர்ஷ்டம் அனௌன்ஸ் பண்ணிட்டா வரும், திடீர்னு வந்து கதவை தட்டும். என்ன யோசனை பண்றே? சரி, இது எங்க அக்கா ஞானம். மாப்பிள்ள, என்னாலதான் இந்த கல்யாணமே நடக்கிறது. ஏண்டி விசாலி, நேக்கு என்னடி கொடுக்க போற பிரசன்ட்? சிரிச்சா மாதிரி இருங்களேன். யோ, சிரிச்சா மாதிரி நான் சொன்னேன். ஸ்டடி ஸ்டடி. தேங்க்யூ மிஸ்டர். பண்ணுற இந்த பிலிம் எல்லாம் எங்க டெவலப் பண்ண போறீங்க? டாக்குமெண்ட்ல தான். எந்த இடத்துல? விழுப்புரத்துல. அது சரி, இந்த பிலிம் எல்லாம் எங்கிட்ட கொடுங்க. நாளைக்கு நான் மெட்ராஸுக்கு போறேன். அங்க டெவலப் பண்ணி பிரிண்ட் போட்டு கொண்டறேன். அப்புறம் பாருங்க. அப்படியே உங்களுக்கு ஒண்ணு அப்ஜெக்ஷன்? என்ன சார் நீங்க காலையில இருந்து 3 ரோல் செத்துட்டேன். இது அப்புறமா தரேன். தேங்க்யூ. சீக்கிரம் உள்ள அனுப்புங்கடி. பால் ஆறுதுடி. ஏண்டி விசாலி விடி விடி பேசிட்டு இருக்கறடி? விசாலி ஜாகிரதையா நடந்துக்கடி. விசாலி, ஏன் இப்படி பயப்படுற? அதுக்குள்ளே வேர்வியா? ஆமா, உள்ளுக்குள்ள வர்றதுக்கு முன்ன பெரியவா எல்லாம் சொல்லி அனுப்பியிருப்பாளே. என்னெல்லாம் சொன்னா? பாலை கையில குடுன்னு சொல்லியிருப்பாளே. நமஸ்காரம் பண்ணுன்னு சொல்லியிருப்பாளே. கட்டி பிடிப்பார், முரண்டு பிடிக்காதுன்னு சொல்லியிருப்பாரு. முத்தம் கொடுப்பார், கோஆபரேட் பண்ணுன்னு சொல்லியிருப்பாளே. முதல்ல பட்டுப்படை அவுத்து வச்சுட்டு மாத்துப்படை வச்சிருக்கோம், அதை கட்டிக்கும்னு சொன்னா. பாரிஸை பத்தி, என் உத்தியோகத்தை பத்தி, அங்க உள்ள நம்ம வீட்டை பத்தி எல்லாம் சொல்லிட்டேன். உன்னை பத்தி நீ ஏதாவது சொல்ல. என்னை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஐ லைக் யுவர் இன்னசென்ட் சார்ம். புரியல? இங்கிலீஷ் கொஞ்சம் கூட புரியாது. சின்ன சின்ன வார்த்தைகள் கூட. நான் தான் படிக்கவே இல்லையே. நான் படிக்கங்கிறதுனால என்னை கைவிட்டுருவேளா? அசடு, நீ படிக்கலைங்கிறதா உன்னோட பெரிய குவாலிஃபிகேஷன். உனக்கு இங்கிலீஷே தெரியாதுங்கிறதா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்.
அப்புறம் உங்ககிட்ட என்னெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு தெரியுமா? இதோ இந்த மூக்கு, இந்த கண்ணு, இந்த காது, இந்த உதடு. பட்டுப்புடவை மடிச்சு வச்சுட்டியா இல்லையா? எல்லாம் சரியா இருந்ததா? நான் சொன்ன மாதிரியே பால் அவர் கையில கொடுத்து நமஸ்காரம் பண்ணியா? அப்புறம் அட என்கிட்ட சொன்னானடி சொல்ல. ஆதிச்சபுரத்து பொண்ணா மத்த பொண்டுகள்ல என்ன கேட்பாளே, நான் என்ன பதில் சொல்றது? மாப்பிள்ளை என்ன பேசினார், என்ன சொன்னார்? அவர் இருக்கிற ஊரை பத்தியும் அவர் பழக்க வழக்கங்க பத்தியும் சொன்னார். ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தார். பேசிட்டு இருந்ததோட சரியா? சிவக்கா அக்கா, இன்னும் 2 நாள் மெட்ராஸ் போடுவான். பாரிஸ்க்கு டிக்கெட் வாங்கணுமா? அப்புறம் அது என்ன வாங்கணுமா? பாஸ்போர்ட்டா? அப்புறம் அது என்ன சீசாவோ கீசாவோ சொன்னார். மீசா? ஆ பா, பெருமை பாரு விசாலி குட்டி. இந்த மாதிரி அதிர்ஷ்டம் வேற யாருக்கிட்டே கிடைக்கும்? கல்யாணமான 15வது நாள் பாரிஸ்ல தனி கொடுத்தனும். நானும் இருக்கேனே, நாத்தனாருக்கும் மாமியாருக்கும் சலாம் போட்டுண்டு. ஜாலி டிராவல்ஸ் இருந்து பேசுறோம். எஸ், உங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடியா இருக்கு. நாளைக்கே வாங்கிட்டு போலாம். எஸ், வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? சார், பாரிஸ்ல இருந்து 4 வார லீவுல சொந்த ஊருக்கு வந்திருக்கேன். திரும்பி போகும்போது என் தங்கையும் கூட கூட்டின்னு போலான்னு பாக்குறேன். சரியா 10வது நாள்ல புருஷன் ஹார்ட் அட்டாக்ல போயிட்டான். அவளை பார்க்கவே சகிக்கல. ஒரு ஒரு பிடிச்ச மாதிரி இருக்க. ஒரு சேஞ்சுக்காக பாரிஸுக்கு கூட்டின்னு போலான்னு இருக்கேன். பாஸ்போர்ட், விசா எல்லாத்துக்கும் நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும். தங்கைக்கெல்லாம் விசா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். ஜாலி டிராவல்ஸ்னால முடியாத காரியமே கிடையாதுன்னு சொன்னாங்க. அதுதான் இங்க வந்தேன். நீங்க தான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணணும். என் ஃப்ரெண்டுக்காக வாங்கிட்டு வந்தேன். அவன் ஊர்ல இல்ல. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபாரத்துல உங்க தங்க கையெழுத்து, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் எல்லாம் நாளைக்கே கொண்டு கொடுங்க. 2 நாள்ல பாஸ்போர்ட் கிடைக்க ஏற்பாடு பண்றேன். என் தங்க விசாலி ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கா சார். விசாவுக்காக அவளை இங்க எங்கன்னு இழுத்தடிக்கணுமான்னு பாருங்க. அப்படியா? சரி, டோன்ட் வரி, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். எதுக்கு சார் தேங்க்ஸ்? எங்க கடமையை தானே செய்யறோம். என்ன விசாலி, பல்லெல்லாம் தந்தி அடிக்குது. இந்த குளிர் தாங்க முடியலையா? இங்கே இரு, நான் போன் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த சக்கரத்துல நம்ம பெட்டி வருதான்னு பாரு. வந்தா எடுத்து வை. ம்?
யாருக்கு போன் பண்ணே? நம்ம கார் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்க போன் பண்ணேன். யார் எடுத்து வந்திருப்பா கார? நம்ம ஃப்ரெண்ட் எடுத்து வந்திருப்பாரு. அப்பா, இந்த விமான நிலையமே தலையை சுத்துது நினைக்க. இன்னும் எத்தனையோ விஷயங்கள் தலையை சுத்த போறது உனக்கு. வா. பாரிஸ்ல இருந்து 30 கிலோமீட்டர் நம்ம ஊரு. ஊருக்கு பேரு சரம். சரி, அதோ அதான் நம்ம வீடு. நம்மள்தான்? ஐயோ, படத்துல வரைஞ்ச மாதிரியே இருக்கே. ஏன்னா இந்த வீடு நம்மளுதா? நிச்சயமா? ஆமா. எவ்வளவு நன்னா இருக்கு. நமக்கு சொந்தமா இப்படி ஒரு வீடு இருக்குன்னு நீங்க சொல்லவே இல்லையே. விசாலி, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் டிக்கெட் வாங்குறதுக்கும் ஊர்ல இருந்து கிளம்புறதுக்கும் இதுக்கு தான் டைம் சரியா இருந்தது. இதனது பொட்டி? இதுதான் டிவி. ஐயோ, இதானா? 16 வயதுல காட்டுவாள் இல்ல. நான் மூணு டூரிங்ல வந்திருந்தது. நான் தான் பார்க்காம கிளம்பி வந்துட்டேன். டிவி அடுத்த வாரம் 16 வயதுல போடு. எங்க விசாலி பார்க்கணுமா? சொல்லியாச்சு. சும்மா சொல்லக்கூடாதுண்ணா. பாரிஸ்னா பாரிஸ் தான். ஏன்னா வாசக்கதை தாப்பா போலியே, திறந்திருக்கலாமா? கதவை சாத்திண்டா அது தானா பூட்டிக்கும். வெளியில இருந்து திறக்கணும்னா சாவி போட்டா தான் முடியும். பாத்தியா, இதுதான் ஒரு ரூம். ஏன் ரூமா? அப்படின்னா உங்களுக்கு வேற ரூமா? எதுக்குன்னா தனி ரூம்? இந்த சாமான்லாம் எடுத்து பீரோல வை. ஐயோ, என்னது நல்லா இருக்கே. இது கொலாப்சிபிள் வால். அப்படின்னா? அப்படின்னா சரி சரி. இது என்னது? இது ஹீட்டர். இத போட்டா ரூம் பூராவும் கதகதன்னு இருக்கும். இது என்ன? இது வேற கலர்ல இருக்கு, அது வேற கலர்ல இருக்கு. அது அப்படித்தான். இந்த ஊர்ல எல்லாம் கலர் கலரா தான் இருக்கும். சரி, நான் வரதுக்கு முன்னால நீங்க இங்க படுத்துண்டா இங்க யார் படுத்துப்பா?
ரெண்டையும் சேர்த்து போட்டு நான் குறுக்க படுத்துப்பேன். Un taille comme celui-là, on pourra se le passer et se le repasser. On ne s'en lassera jamais. Oh que c'est beau ça. C'est ton que, vraiment. ஐயோ என்னங்க அது? இப்பதான் குளிச்சுட்டு வந்திருக்கேன். மடியா வந்திருக்கல்ல, மறுபடியும் உன்னை தீட்டு பண்ண போறேன். ஐயோ, என்னங்க? விசாலி குட்டி, ஐயோ டென்னிஸ் சாம்பியன் போல் நம்மளே பாக்குறான் பார். 7-5, 6-3, 6-7, 8-6. 1-10, 6-7, 6-3, 6-7, 8-10. Une bataille de 55 jeux. 55 jeux, soit à 3 jeux du record, mais sans tenir compte de taille d'anthologie que nous avons vécu à la fin du 4e set. C'est la duchesse de Kent, comme hier, pour remettre la coupe à Yvonne Collet-Golagang. C'était vraiment drôle. Je rigolais beaucoup. Mais il ne savait pas. Il était drôle. Comment était le voyage? C'était bien, bon? அப்போ வா விசாலி, நல்லா தூங்கினியா? எழுப்பலான்னு பார்த்தேன், அசந்து தூங்கிட்டு இருந்தேன். அவமானம். காலம்பரம் 9 மணி வரைக்கும் தூங்கிருக்கேன். இங்க 9 மணி, இந்தியாவுல இப்போ மத்தியானம் 12:30 மணி. ஐயோ, அம்மாக்கு தெரிஞ்சா நல்லா இருக்கட்டும் இந்த குடுத்தன பண்றதுன்னு கோச்சுக்கு போறா. அம்மா கிட்ட சொன்னா தானே? நான் சொல்ல மாட்டேன், கவலைப்படாத. மேஜர்லி சேமா சார் Mademoiselle, enchanté. மசியூர் அப்படின்னா? அப்படி மனைவின்னு அர்த்தம். விசாலி, இவன் பேர் லீ, வியட்நாம்காரன். காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கான். பார்ட் டைம் நேரம் கிடைக்கிறப்போ தோட்ட வேலை பார்த்துட்டு போவான். படிச்சுட்டே தோட்ட வேலையா? ம். ஐயோ பாவம். Au revoir, à bientôt. Votre sœur est très belle. Merci. விசாலி, அவன் இப்ப என்ன சொல்லிட்டு போறான் தெரியுமா? என்ன? நீ ரொம்ப அழகா இருக்கியா. போங்க. அவன் சொன்னானா இல்லையோ, நீங்க சொல்லிட்டு இருக்கு. இப்ப நாம எங்க போறோம்? ஷாப்பிங் சென்டருக்கு போறோம். அப்படின்னா? இங்க உலகத்தில் உள்ள எல்லா சாமான்களும் கிடைக்கும், அப்பா அம்மாவை தவிர. இதெல்லாம் என்னது? இது ஆட்டுக்கறி, அது மாட்டுக்கறி, அது பன்னிக்கறி. ஐயோ! என்ன? ஐயோ! என்ன ஆச்சு? அங்க பாருங்க, புடவை கட்டிண்டு. புடவை கட்டின பொம்னாட்டிகளை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? என்ன என்ன? என்ன? நம்ம ஊர்க்கார மாதிரி இருக்கு. போய் ஒரு நமஸ்காரம் போட்டுட்டு வந்துட்டுமா? நாட்டுப்புறம். வேண்டாமா? என்ன? எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. என்ன? இந்த வண்டியை நான் தள்ளி நிறுத்தா? ம். இந்த மாதிரி குடுத்தன பண்ண குடுத்து வச்சிருக்கணும். சரி. பாரிஸ் தான்.
என்ன யார் இது? இவளா? நாய்க்குட்டி பின்னாடியே ஒழிஞ்சிட்டு இருக்கா? அதானே. யார் இது? சொல்றேன். எப்ப சொல்வேன்? அப்புறமா சொல்றேன். சரி, இவள வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டுமா? இந்த ஊருக்கு பேர் தான் வெர்சைல்ஸ். 14ஆம் லூயி மன்னர் தான் இந்த பேலஸ கட்டினாரு. அவர் சிலை தான் அது. பிரெஞ்சுக்காரங்க இருக்காங்களே. என்ன அந்த போட்டோல பார்த்தோமே ஒரு பிரெஞ்சு பொம்மனாட்டி, அவ யாருன்னு சொல்லுவேளா? சரி, இப்ப வேண்டாம்னா நாளைக்கு சொல்லுங்க. சரி, என்னைக்காவது சொல்லித்தானே ஆகணும். அவ பேர் லூசி, பிரெஞ்சுக்காரி. பாரிஸ்ல ரொம்ப பிரபலமான டாக்டர், பெரிய பணக்காரி. இப்ப நாம தங்கி இருக்கிறது அவளுடைய பங்களா தான். என்ன நம்மளும் சொன்னேன் அன்னைக்கு? நம்மளது மாதிரிதான். நம்மளது ஆயிட போறது கூடிய சீக்கிரம். லூசி ஒரு வேலை வெளியூர் போயிருக்கா. இன்னைக்கு சாயங்காலம் 6 மணி பிளேன்ல வருவா. அவளுக்கு எதிரில நான் எப்படி நடந்துக்க சொல்றேனோ அப்படி நடந்துக்கணும். என்ன? இங்க பாருங்களேன். காஃபி சரியா கலக்குறேன்னு பாக்குறேளா? என்னங்க பட்டிக்காட்டுக்காரி பாரிஸ்ல போட்ட காஃபி. பேஷ். ஒரு தடவை சொன்னா நன்னா பிடிச்சுக்கிறிய கெட்டிக்கார தரமா. ஆமா, ராத்திரிக்கு என்ன சமையல்? கத்திரிக்காய் சாம்பார், வெங்காயம் போட்டு உருளைக்கிழங்கு கறி, தக்காளி ரசம். பாரிஸ்க்கு வந்த அப்புறம் முதல் வெள்ளிக்கிழமை பாயசம் பண்றேன். என்ன பாயசம்? பால் பாயசம். வெரி குட். லூசிக்கும் தித்திப்புன்னா ரொம்ப இஷ்டம். அவ தினமும் நம்ம கூட தான் சாப்பிடுவா. நம்ம ஊர் சமையல்னா அவளுக்கு ரொம்ப இஷ்டம். காரம் கொஞ்சம் கம்மியா போடணும், அவ்வளவுதான். நீ கூட காரம் ஜாஸ்தியா போடாத. என்ன பதிலே சொல்லல? அவ அசைவம் சாப்பிட்டா நமக்கு என்ன? சரி. சுவாமி படத்தை வச்சு குத்து விளக்கு ஏத்தணும். எங்க வைக்கிறது? பூஜை ரூமே கட்டலையா நீங்க? எங்கேயாவது வச்சு விளக்க ஏத்திக்கிட்டு கூடாது. எல்லா இடத்துலயும் மரமும் நைலான் துணியுமா இருக்கு. ஜாக்கிரதை. மாடிக்கு போய் பாக்கட்டா? இடம் இருக்கானே. மாடிக்கு போக கூடாது. சரி, இங்க பாத்துக்கிறேன். என்ன இங்க வாங்களே. என்ன இங்க வச்சுக்கிறேன்னா? இங்கயா? ஆமா, ரூம் மாதிரி இருக்கும், பத்திரமா இருக்கும். வச்சுக்க வச்சுக்க. கொஞ்சம் இப்படி வாங்க. ஏ, நமஸ்காரம் பண்ணணும். உன்னை பட்டுப்படவுல பாக்குறப்போ யார பாக்குற மாதிரி இருக்கு தெரியுமா? யார? பாரத மாதாவை பாக்குற மாதிரி இருக்கு. ஐயோ, வெறுங்காலோட இருக்க? நான் ஆத்துக்குள்ளதான் இருக்கேன். இங்க வெறுங்காலோட இருந்தா மரியாதை குறைச்சல். சரி, இத கொஞ்சம் போட்டு பாக்கட்டா? அடடே, மான் கண்ட சொர்க்கங்கள் காலம் போக போக
வெக்கங்களே மான் கண்ட சொர்க்கங்கள் காலம் போக போக யாவும் வெக்கங்களே ஏன் ரெண்டு பக்கங்கள் பெண்ணெஞ்சில் இன்று பொங்கும் துக்கங்களே ஏன் ரெண்டு பக்கங்கள் பெண்ணெஞ்சில் இன்று பொங்கும் துக்கங்களே மான் கண்ட சொர்க்கங்கள் காலம் போக போக யாவும் வெக்கங்களே Tu m'as manqué pendant tout ce temps, mon chéri. Moi aussi. இப்படி வா. Lucy, c'est ma service Sally. Oh, she looks like an angel. Very nice. Je suis très contente de te voir, Vishali. Je suis vraiment ravie que tu aies pu venir. நீ வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுற. சிரிச்ச உமாரு முண்டம். Une très gentille fille. Very sweet girl. Bon, je m'en vais. Sweet prayers at your house. Your house. Darling, your sister is beautiful. உன்னை ரொம்ப அழகுங்கறா. I'm jealous of her. அபோ. நான் சாப்பிட்டாச்சு. கையெலும்ப போலாமா? சரி சரி. நீ உன் ரூமுக்கு போய் படுத்துக்க. நான் லூசி கிட்ட பேச வேண்டியது. மாடிக்கு போய் பேசிட்டு அப்புறமா வரேன். Tu vas? ராமனை போல் வந்தான் ராவணன் போலானான் பண்பாடு இல்லாமல் பெண்பாடு பெரும்பாடு இப்போது ஊருக்கு ஒரு உள்ளம் ஊருக்கு ஒரு எண்ணம் யாருக்கு அவன் சொந்தம் யாருக்கு அவன் மஞ்சம் கண்ணீரில் நீராட கடல் தாண்டி வந்தாளே பொன்மங்கை மான் கண்ட சொர்க்கங்கள் காலம் போக போக யாவும் வெக்கங்களே Bonjour, Vishali. ஏய் குட் மார்னிங் சொல்லு. As-tu bien dormi? அடடே எங்க ரெண்டு பேரும் காபி கலந்து வச்சிருக்கியா? குட் குட். Merci. Aujourd'hui, il y aura beaucoup de travail à la clinique. Ah bon? Why is this not speaking at all? At least she can talk to you. ஏன் பேச மாட்டேன்னு உன்னதான் சொல்றா. She is very much nervous, dear. She's sweet, even in silence. She looks like Mona Lisa. Au revoir, chérie. Vishali. Au revoir. சரி சரி சிரிக்கணும். சிரிச்சுடு. கொஞ்சம். எனக்கு சிரிப்பு வரல. ஏன்? ராத்திரி எங்க போயிருந்தேன் சொல்லுங்க. எங்கேயும் இல்லையே. போய் நீங்க படுக்கவே வரல. ஓ அத கேக்குறியா? ஸ்டடி ரூம்ல வேலையா இருந்தேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒன்னு ரெண்டு தடவை வந்து பார்த்தேன். நீ நல்லா தூங்கிட்டு இருந்த. வீணா தொந்தரவுக்குன்னு சோஃபாவிலே படுத்துட்டேன். கண்ண மூடு. கண்ண மூடு சொல்றேன். வா. பாரு. என்னது போகணும். இந்த ஊர்ல இதுக்கெல்லாம் வெக்கப்பட்டா சாத்தியப்படாத சாலி. தெருப்பூரா இந்த மாதிரி சிலைகளா தான் இருக்கும். உட்காரு. இந்த இடத்துக்கு என்ன பேர் தெரியுமா? அது இருக்கட்டும். ஏன் அந்த வெள்ளைக்காரி உங்களை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குறா? உங்களை பாக்குறதுல முகம் மலர்ந்து போறது. நீங்களும் சந்தோஷப்படுறேன். என் முகராசி அப்படி. தவிர
நம்ம ஊர்ல ஒருத்தர் பார்க்கும்போது நமஸ்காரம் பண்ற மாதிரி தான் இங்க முத்தம் கொடுக்கறதும். விகல்பமே கிடையாது இவாள்கிட்ட. அது எப்படி நமஸ்காரம்? அது என்னது தலையெல்லாம் வர்ணம் பூசுங்க? தலைக்கு டை அடிச்சுட்டு இருக்காங்க. ये अड्डी है, ये रट्टा வேதங்கள் அறிகின்றான், வேதனை தருகின்றான், நல்லவன் செல்லாத பாதையில் செல்கின்றான். வேதங்கள் அறிகின்றான், வேதனை தருகின்றான், நல்லவன் செல்லாத பாதையில் செல்கின்றான். அப்பாவி பெண்ணுள்ள இப்பாவி செயல் கண்டு கள்ளாடுது. காலையில் ஓர் வண்ணம், மாலையில் ஓர் வண்ணம், மாறுது அவன் பாதை, பாடுகிறாள் பாவை. பூச்சூடி வந்தாளே, புரியாமல் நின்றாளே இப்போது. என்ன பண்ற இங்க? உன்னை யார் மாடிக்கு வர சொன்னது? காலம் போக போக யாவும் வெட்டங்களே, ஏன் ரெண்டு பக்கங்கள், பெண்ணெஞ்சில் இன்று பொங்கும் துக்கங்களே. தானே வந்து படுத்தேன், அதுக்குள்ள தூங்குற மாதிரி நடிக்கிறியா? உன்னை தூங்க விடாம பண்ண எனக்கு தெரியாதா? ம்? என்னாச்சு உனக்கு? மனசுல எதையோ நினைச்சு நீ ஏன் முரண்டு பிடிக்கிற? என் மேல கோபம்னா ஏன் கோபம்னு சொல்லி தர. காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இல்ல நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா சொல்லு, என்ன நானே தண்டிச்சுக்கிறேன். போறாரா? பாரிஸ்ல நீ பார்க்க வேண்டிய இடம் இன்னும் எவ்வளவு இருக்கு தெரியுமா? மலைச்சு போற மாதிரி விஷயங்கள் இருக்குச்சே. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மண்டையை போட்டு இப்படி உடைச்சுக்கிறியே. அசடு விசாலி, பிரான்ஸ் தேசத்து குடியரசு தினம் 2 நாள்ல வருது. அதை பார்த்தா நீ அசந்தே போயிடுவேன். வான வேடிக்கைலாம் இருக்குமா? இருக்குமாவா? லைட் நினைச்சுட்டுமா?
தொட்டு கட்டிய மாப்பிள்ளை தோளில் சாய்ந்தது பெண் பிள்ளை கொண்டாட்டம் கட்டி கொண்டவன் சரியில்லை காதல் என்பது முறையில்லை போராட்டம் ஒரு மனதுக்குள் ரகசியம் உள்வேலி அதில் மறைகின்ற உண்மைகள் பல கோடி அவன் அவளுக்கும் கொடுத்தது ஒரு தாலி அவள் அவனுடன் வாழ்ந்தது ஒரு நாடி தொட்டு கட்டிய மாப்பிள்ளை தோளில் சாய்ந்தது பெண் பிள்ளை கொண்டாட்டம் கட்டி கொண்டவன் சரியில்லை காதல் என்பது முறையில்லை போராட்டம் இதுதான் ஈஃபில் டவர். பாரிஸ்ல ஒரு உயரமான கட்டடம் இருக்குன்னு ஆசைப்பட்டான் ஈஃபில்ங்கிற இன்ஜினியர். ஃபுல்லா ஸ்டீல்ல 2 வருஷத்துல இத கட்டி முடிச்சான் 1889. அதுல இருந்து பாரிஸோட மெயின் லேண்ட்மார்க்கே இதுதான். ஏன் இந்த மாடிக்கே போகப்படாதுங்கிற? அவ ரூமுக்கு யாரு போனாலும் அவளுக்கு பிடிக்காது, என்ன தவிர கோச்சுக்குவா. அவ மட்டும் நம்ம ரூமுக்கு வராள. அவ ஊருக்கு வந்து நாம புறப்பட நடத்துறோம் இல்லையா, அதனால. தொட்டு கட்டிய மாப்பிள்ளை தோளில் சாய்ந்தது பெண் பிள்ளை கொண்டாட்டம் கட்டி கொண்டவன் சரியில்லை காதல் என்பது முறையில்லை போராட்டம். இதுக்கு ஆர்ச் ஆஃப் ட்ரையம்ஃப்னு பேரு. பாரிஸ்ல ரொம்ப பிரசித்தி பெற்ற இடம். இந்த ரவுண்ட்ல இருந்து 12 தெரு பிரிஞ்சு போறது. இந்த டவர் 1806ல நெப்போலியன் காலத்துல கட்ட ஆரம்பிச்சு 1836ல முடிஞ்சது. இதுக்குள்ள யுத்தத்துல இறந்து போன சோல்ஜருக்காக ஒரு ஜோதி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு 60 வருஷமா. என்ன ஏன் அடிகையோ ரத்த வர சங்கிலியோ ஏன் அவன் மேஜ மேல இருந்தது? உன் நகையெல்லாம் எப்படி இருக்கும்னு லூசி கேட்டா காட்டினேன். அவளுக்கு குடுக்கலாம்னு நினைச்சாளா? சிச்சி, அவளுக்கு இருக்கிற பணத்துக்கு உடம்பு பூரா தங்கமாவே இழைச்சு போட்டுக்கலாம். லா 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 சந்தித்தாலது இன்பம்தான் சிந்தித்தால் இது துன்பம்தான். சந்தித்தாலது இன்பம்தான் சிந்தித்தால் இது துன்பம்தான். தாயாகும் ஆசையில் வாழ்ந்தாள் அவள் பழமை கண்ணகி. இவன் புதுமை கோவலன் கடல் பிரிக்கும் மண்ணிலே அவள் குடிக்கும் தேவதை. தொட்டு கட்டிய மாப்பிள்ளை தோளில் சாய்ந்தது பெண் பிள்ளை கொண்டாட்டம் கட்டி கொண்டவன் சரியில்லை காதல் என்பது முறையில்லை போராட்டம். விசாலி, இந்த மாதிரி ஃபவுண்டன் இந்தியாவில் பார்த்திருக்கியா நீ? பாரு.
உங்க பைஜாமா அவர் ரூம்ல இருக்கு. அரஞ்சனா தெரியுமா? ஊரை சுத்தி பார்க்க வந்தியா இல்ல என் உயிர் எடுக்க வந்தியா? பாரிஸ் எப்படி இருக்கு? பாரிஸ் தானா? மஞ்சள் குங்கும பெண்ணாக கொஞ்சம் மங்கள கண்ணாக, மஞ்சள் குங்கும பெண்ணாக கொஞ்சம் மங்கள கண்ணாக, மேல் நாடு நாடிய பாவை பல கனவில் வந்தவள், புது உலகம் கண்டவள், சில தவறும் பார்க்கிறாள், அதை தமிழன் செய்கிறாள். தொட்டு கட்டிய மாப்பிள்ளை தோடில் சாய்ந்தது பெண் பிள்ளை கொண்டாட்டம், கட்டி கொண்டவன் சரியில்லை, காதல் என்பது முறையில்லை, போராட்டம். பாய் விஷாலி. சரி, கடையில சிகரெட் வாங்க போறேன், சீக்கிரம் வந்துருவேன். கதவு சாத்திக்க. வெள்ளை ட்ரெஸ் போட்டுண்டா அவ கல்யாண பொண்ணுன்னு அன்னைக்கு சந்திர அண்ணன் சொன்னானே. இந்த இடத்துக்கு உன்னை கூட்டிண்டே வந்ததில்லை. மனசுக்கு அமைதி வேணும்னா இந்த இடத்துக்கு தான் வருவேன். ஆனா இப்பெல்லாம் வர்றதில்லை. ஏன் தெரியுமா? இங்க ஒரே காதலர்கள் கூட்டம். இந்த போட்டோக்கு என்ன அர்த்தம்? இது எங்க இருந்து இருக்கு? எங்க வச்சிருந்ததோ அங்க இருந்து எடுத்தேன். இந்த போட்டோக்கு என்ன அர்த்தம்? அது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல, அதாவது மாறுவேட போட்டியில. அதான் நீங்க போய் சொல்லிருக்கேன். இது கல்யாணத்தும் போது எடுத்த போட்டோவா தான் இருக்கணும். சந்திரன் எல்லாம் விவரமா சொல்லிருக்காரு. உண்மை சொல்லுங்க. மனசுல எதெல்லாம் போட்டு குழப்பின்னு இருக்கேன். அந்த வெள்ளைக்கார வந்ததுல இருந்து நீங்க என்கிட்ட வித்தியாசமா இருக்கு. ராத்திரி படத்துக்கு வரதும் இல்ல, கேட்ட ஏதாவது சொல்லி மழைப்பிடுறேன். எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். கொண்டா அந்த போட்டோவை. மாட்டேன். இவ்வளவு கோவம் உங்க மனசுல உள்ள குத்தத்தை தான் காட்டுறது. சொல்லுங்க, யார் இந்த லூசி? அவளுக்கும் உங்களுக்கும் என்ன உறவு? உண்மையை சொல்லுங்க. உண்மைதானே வேணும்? கேட்டுக்கோ, இது என் கல்யாண போட்டோ. அப்படின்னா லூசி என் பொண்டாட்டின்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு ரெண்டாம் பொண்டாட்டியா? மூணாவதோ நாலாவதோ இல்லையேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ.
என்ன இப்படி ஓடிண்டே ஆதிச்சு கொடுத்து போல நினைச்சியா? உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் அடுத்துனா என்ன எதுக்காக ரெண்டாம் கல்யாணம் பண்ணிட்டு ஏமாத்தினேன். அந்த வெள்ளக்காரிட்ட என்ன யாருன்னு சொல்லிருக்கேன். ரெண்டாம் பொண்டாட்டின்னா இல்ல பின்ன தங்கன்னு. வா விசாலி வா, இப்படி உட்காரு. விசாலி, நான் சொல்றத நிதானமா கேளு. எனக்கு ஒண்ணும் கேட்க வேண்டாம். என்ன ஊருக்கு அனுப்பிச்சிருக்கோம். ஒரே அசடு. சரி சரி, பெருமயத்தோடு இருக்க, காபி சாப்பிடு. உனக்காகத்தான் போட்டேன். சாலி, நான் ஊருக்கு போறேன். என்ன அனுப்பிச்சிருக்கோம். திரும்ப திரும்ப அதையே சொன்னா எப்படி? நான் சொல்றத பூரா கேளு. வேண்டாம், எங்க அம்மா அண்ணாவை பார்க்கணும். என்னோட ஊருக்கு அனுப்பிச்சிருக்கோம். அனுப்புங்கன்னா எப்படி? என்ன பக்கத்தாமா நினைச்சா வர்றதுக்கும் நினைச்சா போறதுக்கும் உன்னை உடனே திருப்பி அனுப்புறதுக்கு இத்தனை செலவு செஞ்சு கல்யாணம் பண்ணி பாரிஸ் கூட்டு வந்தேன். நான் உங்களுக்கு ரெண்டாம் பொண்டாட்டியே இருக்க மாட்டேன். என்ன அனுப்பிச்சிருங்க. ஏண்டி, நம்ம ஊர்ல மட்டும் 2 பொண்டாட்டிக்காரா இல்லையா? சின்ன விஷயத்துக்கு போய் பெருசா ஆர்ப்பாட்டம் பண்றிய. உனக்கு இங்க என்னடி குறைச்சல்? ஆதிச்சு பொறுத்த நீ வாழ்ந்த வாழ்க்கை இதை விட வசதியா? இல்ல நான் உங்ககிட்ட ஆசையா இல்லையா? நல்லா யோசிச்சு பாரு. நீங்க எங்க அண்ணாவை பார்க்கணும். விசாலி குட்டி, உங்களுக்கு நிஜமா என் மேல ஆசை இல்ல. என்ன ஏமாத்திட்டேன். எங்க ஆத்துல போய் சொல்லி ஏமாத்திட்டேன். கத்தாதடி, இது ட்ரெயின், எல்லாரும் பாக்குறா. சரி, நான் பண்ண தப்பு தான். ஆனா யோசிச்சு பார்த்தேன்னா உனக்கே புரியும். வாழ்க்கை நிம்மதியா இருக்குன்னா அதுக்கு பணம் வேணும் விசாலி. அது லூசு கிட்ட நிறைய இருக்கு. அதை அனுபவிக்கணும்னா கொஞ்சம் அனுசரிச்சு போன என்ன தப்பு? எனக்கு பணமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். என்ன எங்க ஆத்துக்கு அனுப்பிச்சிருங்க தயவு செஞ்சு. திருப்பி திருப்பி அதே சொன்னா எப்படி? கிளிப்பு விளையாட்டம். இதென்ன விளையாட்டா? 10,000 ரூபாய் வச்சாதான் கிளம்ப முடியும். மடத்தனமா பேசாத. இதோட நிறுத்திக்கோ, இல்ல நான் என் குணத்தை காட்டுவேன். லூசி வீட்டுக்கு வர நேரம் ஆயிடுத்த. அதுக்குள்ள எப்படியாவது சமாதானப்படுத்தி வைக்கணும் இந்த சனியனை. விசாலி, நீ ஜெயிச்சுட்ட. உன்னை ஊருக்கு அனுப்புறதா நான் முடிவு பண்ணிட்டேன். அவ்வளவுதானே? ஆல் ரைட். ஆனா இப்ப பிளேன்ல டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது கிடைக்கிற வரைக்கும் நீ இப்படியா இருக்கணும். எதையும் கண்டுக்காம சாதாரணமா நடந்துக்கணும். லூசி முன்னால வேற மாதிரி நினைச்சுக்குவா. லூசி கிட்ட என்ன சொல்லிருக்க தெரியுமா? என் தங்கைக்கு கல்யாணம் ஆன மறுமாசம் அவ புருஷன் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டான். அவ பிரம பிடிச்சிருக்கா. அவளை ஒரு சேஞ்சுக்கு இங்க கூட்டின்னு வர போறேன்னு சொல்லியிருக்கேன். இனிமே நான் எதையும் மறைக்க விரும்பல. லூசிய பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எங்க அம்மா அப்பா தொந்தரவுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மாத்திரை போட்டுக்கிறியா? அதுவும் வேண்டாம்னா இன்னொரு மருந்து இருக்கு. என்னடி வெகு பண்ற? நீ என் பொண்டாட்டி. அப்படி சொல்லிக்கவே நான் வெக்கப்படுறேன். வெக்கப்பட்டுக்கோ, ஆனா பக்கத்துல படுத்துக்கோ. இனிமே செத்தாலும் நான் உங்க பக்கத்துல படுத்துக்க மாட்டேன். ஐ see. ஒண்ணுமே புரியாம எத்தனை நாள் தான் அந்த டிவியை பார்த்துட்டே இருப்பேன். நீயா இணங்கினால் ஒழிய நான் கட்டாயப்படுத்த மாட்டேன்.
அத்தனை நல்லவனா? வா, உன்னை சினிமாவுக்கு கூட்டிட்டு போறேன். என் மேல கோபம் இருக்கட்டும், அதுக்காக உன்னையே வருத்திக்கிறேன். வா போலாம். இங்கேயே விழுந்து கிடைக்கிறதுக்கு பதிலா வெளியே போனாலும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஆனா அதுவும் அழகு சினிமாவா இருந்தா? அழுக படமா? அசல் பிரெஞ்சு புராணம், எல்லாருக்கும் நல்லா புரியற பாஷை. நான் பார்க்க மாட்டேன். இந்த கண்டாவியால நான் பார்க்க மாட்டேன். இல்ல, நான் பார்க்க மாட்டேன். என்னது என்னது? வேண்டாம் வேண்டாம். அது போல வாங்க என் பக்கத்துல படுக்க மாட்டேன்னு சவால் விட்டேடி. அதுக்காக தாண்டி வேணும்னே ப்ளூ பிலிமுக்கு கூட்டிட்டு போனேன். கண்டபிஞ்சு போற மாதிரி இருந்ததா சினிமா? காடுத. எப்படியாவது உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போறது தவிர வேற வழியே இல்லை. இனிமே நான் அழவே மாட்டேன். நான் அழவே கூடாது. இந்த கான்கார்டுக்கு வரும்போதெல்லாம் நினைச்சுப்பேன், நம்ம ஊர் பியூட்டி உன்னை கூட்டிட்டு வரணும், அத்தனை பேர் முன்னாடியும் அவளை நல்லா கட்டி அணைச்சு முத்தம் கொடுக்கணும்னு. நம்ம ஊர்ல முடியாது பாரு. என்ன பேசாம இருக்க? என்ன விட்டுடுங்க, எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல? சொல்லுடி, என்ன பிடிக்கல? நீங்க தொட்டாலே பிடிக்கல. என்னது நட்ட நடு ரோட்ல? சாரி தானே, பரவாயில்ல. நடு ரோட்ல முத்தம் கொடுக்கலாம். என்ன விடுங்க. என்ன வேணாலும் பண்ணலாம். அப்புறம் என்ன? இதாட்ட ரெடி பண்ணுவேன். கத்துவேன். எங்க கத்து பார்க்கலாம். என்னடி புருஷனிய டா போட்டு பேசுற? பாரிஸ் தானே, பரவாயில்ல. நீ இந்த மாதிரி பேசுறதுல எனக்கு கொஞ்சம் கூட கோபம் வரல. இன்ஃபேக்ட் நீ முரண்டு பிடிக்கும் போதுதான் உன்னை அனுபவிக்கலாம்னு தோன்றது. பொறுக்கி français, non? Je peux vous aider. Dites-moi. Vous ne parlez pas? என்னடி முழிக்கிற? புடவை கட்டிக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் இந்த வில்லங்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துருவான்னு நினைச்சியா? Madame, vous savez mes lusari. Elle croyait que vous êtes indienne. Ah, si.
இப்ப ஒழுங்கா நான் சொல்றபடி இல்ல அடுத்த விரலையும் சுடட்டுமா? சினிமாவுக்கு போலாமா? ஆத்துக்கு போகணும். ஷாப்பிங் போலாமா? ஆத்துக்கு பக்கத்துல இருக்கே ஹீரோ மார்ஷ். அதான். ஆமா. ஷாப்பிங்னா உடனே கிளம்பிடுறா. ஷாப்பிங் பஜாருக்கு போற வழியை நன்னா புரிஞ்சுக்கணும். அதுக்கு தாண்டா உன் கூட வரேங்கிற. நோக்கு எங்கடா புரிய போறது? இங்கேருந்து அந்த ஷாப்பிங் பஜாருக்கு போகணும்னா 3 தடவை பீச்சு கை பக்கம் ரோட்ல திரும்பணும், 2 தடவை வலது கை பக்கம் திரும்பணும், அப்புறம் 3 தடவை பீச்சு கை பக்கம் போகணும், மறுபடியும் 3 தடவை வலது கை பக்கம் போகணும். மொத்தம் 6 தடவை பீச்சுக்கோ, 5 தடவை வலது கை பக்கம். அங்க ஷாப்பிங் பஜாருக்கு மட்டும் போய் சேர்ந்துட்டா அன்னைக்கு மாதிரி புடவை கட்டின பொம்னாட்டி அங்க யாராவது நாளைக்கு வர மாட்டாளா? நம்ம கஷ்டத்தை எல்லாம் சொன்னா காப்பாற்ற மாட்டாளா? 6 தடவை பீச்சுக்கை பக்கம், 5 தடவை வலது கை பக்கம், 6 தடவை பீச்சுக்கை பக்கம். விஷால் இங்கேயா இருக்க? லூசி நியூயார்க் புறப்பட்டாச்சு. ஏர்போர்ட்டுக்கு போறேன், நீ வாயேன். நான் வரல. 2 மணி நேரம் தனியா இருக்கணுமே. எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. நான் குளிச்சு சமைச்சு மற்ற காரியங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கேன். சரி சரி, ஜாக்கிரதை. வலது பக்கம் ரோடா, இடது பக்கம் ரோடா? இடது பக்கம் ரோடு. தன் வழி செல்கின்றாள், மஞ்சளம் கொள்கின்றாள். எவ்விடம் செல்வாளோ, எவ்விதம் செல்வாளோ. தன் வழி செல்கின்றாள், தன் கொள்கின்றாள். எவ்விடம் செல்வாளோ. நான் கண்ட சொர்க்கங்கள் காலம் போக போக யாவும் வெட்கங்களே. ஆபதாமபஹத்தாரம் தாதாரம் சர்வசம்பதம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாமிஹம்.
தமிழா கடை மாதிரி தெரியுது. கடையில யாரு இருக்கா? என்ன காப்பாத்துங்க. வழி தவிர எங்கேயோ வந்துட்டேன். நானும் தமிழ் பொம்மநாட்டிதான். யாராவது எனக்கு வழிய சொல்லுங்க. கடையில யாரு இருக்கா? கடையில யாரு? Madame, qu'est-ce que vous faites ici? எங்கடி போன? சொல்லேண்டி கழுத, வீட்டை விட்டு எதுக்கா வெளியே போனேன்? போனா போறதுன்னு குப்பையில கிடந்த உன்னை தூக்கி மாடி வீட்டுல வைக்க நினைச்சேன் பாரு, அது என் தப்பு. இனிமே உன்னை எப்படி நடத்தணும்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. தப்பிச்சு ஓட பார்த்தேல்ல, அதுக்கு தண்டனை வேண்டாம்? குடி, நல்ல குடி. இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துட்ட மூஞ்சி உடம்பு எல்லாத்துக்குமே இதே கதிதான். விசாலி, நீ என்னை ஏமாத்திட்டு ஓட பார்த்தேங்கிற நினைப்பு தான் எனக்கு வெறிய கொடுத்துடுத்து. வீணா என்னை ஏன் சீன்ற? வலிய கஷ்டத்தை வரவழைச்சுக்கிற. டாக்டருக்கு போன் பண்ணிட்டேன். நாளை காலம்பரம் வர சொல்லியிருக்காரு. அவர் கேட்டா பிரஷர் குக்கர் திறக்கும் போது கையில ஆவி அடிச்சு கொடுத்துன்னு சொல்லிட போறேன். என்ன, நீயும் தலையாட்டு. Hello, Lucy. Hello. Bonjour. Dear, he's Dr. Ramnath from India. He's come for some special study in cancer. My husband Kumar. Hello. I came only in his car from the airport. You know, he speaks Tamil. ஆமையா, எந்த ஊர் பூர்வீகம்? திருச்சியா, தஞ்சாவூரா? Why you stand in chilly weather? Let's go inside. No, upstairs. You have a lovely home and a lovely garden. Mr. Kumar, I think you are really lucky. நீங்க என்ன ரொம்ப புகழறீங்க. No, I mean it, Mr. Kumar. I'm sure you would have made a fortune by this time. You cannot deny that, can you? திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சும்மாவா சொன்னாங்க? யாரோட பேசிட்டு இருந்தேன்? ஏன் தமிழ்ல பேசினே. யாரோட? தமிழ்லையா? சச்சா, திரைக்கடலோடையும் திரவியம் தேடுன்னு சொல்லிட்டு இருந்தேனே, காதுல விழுந்ததே. ஓ, அதுவா? அந்த பழமொழிக்கு அர்த்தம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் லூசி கிட்ட. ஹலோ. இந்தாங்க. வாட் இஸ் இட்? சாக்லேட். ஐ ஹேவ் நோ சில்ட்ரன். நான் கொடுக்குற முகூர்த்தம் குழந்தை பிறக்கட்டுமே ஐயா. தேங்க்யூ.
என்ன பாத்துக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்லைன்னா இங்கே இருக்கிற உள்ள போய் காரியத்தை பாரு போ. யார் இது? யாரோ டாக்டர் லூசியோட கான்ஃபரன்ஸ் வந்திருக்காரு. நம்மூரா? சிச்சி கருப்பா இருக்காரே. அது வெஸ்ட் இண்டீஸ்காரன். அவங்களும் கருப்பா தான் இருப்பாங்க. உள்ள போ. ஏய் இந்த பாரிஸ்ல சாக்லேட் வாங்கினாராம். உங்க வீட்டுல குழந்தைங்க இருந்தா கொடுங்கன்னு கொஞ்சம் கட்டி கொடுத்தாரு. உனக்கு தான் பிடிக்குமே, உட்காந்து தின்னு போ. தமிழ்ல அச்சடிச்ச காகிதம். அப்ப வந்திருக்கிறவர் தமிழ்காரரா தான் இருக்கணும், சந்தேகமே இல்லை. இவர் போய் சொல்லிருக்கார். Don't forget about the conference. I will be expecting you, okay? Of course. Then I Okay. take leave. Bye-bye. where is your husband? He said. Varam, brother. ஓகே பாய். நமஸ்காரம். நான் தான் குமார் இல்ல, அவரோட சம்சாரம். சம்சாரமா? நீங்க தமிழான்னு தெரிஞ்சுண்டு உங்களை எப்படியாவது சந்திக்கணும்னு துடிச்சுட்டு இருந்தேன். எங்க ஆத்துக்காரர் தான் விட மாட்டேன்ட்டார். அவர் என்ன ரொம்ப ஹிம்சப்படுத்துறார். ஒவ்வொரு நிமிஷமும் சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். தாலி கட்டினவளை போய் தங்கன்னு யாராவது சொல்லிப்பாளா? இந்த மனுஷன் சொல்றாரு. அப்ப பாத்துக்குங்க, இதோ பாருங்க, அவர் கட்டின தாலி. உங்களை அசப்பில பார்த்தா எங்க சிதம்பரம் சித்தப்பா சப்தரிஷி மாதிரி இருக்கே. இவர்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க. என்ன இப்படியே ஊரு கூட்டிட்டு போயிடுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு. அந்த வெள்ளக்காரிகிட்ட எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆயிடுத்துன்னு. மிஸ்டர் ராம்நாத், இந்த பொண்ணு ஐ நோ எவ்ரிதிங் மிஸ்டர் குமார். உங்க தங்கைக்கு ஏற்பட்டிருக்கிற ட்ராஜடியை பத்தியும் அதனால அவ எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறதையும் லூசி என்கிட்ட விவரமா சொன்னான். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பெயின். எல்லாம் நல்லபடியா நடக்கும். God is great. Thank you very much, Mr. Ramnath, for your coming, for your chocolate, and for everything. Yes, sir. Okay. Thank you.
என்ன சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க இங்க. இப்ப புரிஞ்சுண்டியா? இன்னொரு தடவை இப்படி ஏதாவது செஞ்ச தோலை உரிச்சிடுவேன். எடுடி அந்த தாலிய, எடுடி. பிடிக்காத புருஷன் கட்ட தாலி எதுக்கடி உனக்கு? நம்ம ஊர் பெண்களோட பெருமையும் பலகீனமும் அதானே. Bonjour, Mose. Où allez-vous? No French? I don't know French. Good. I also know French. No food. I got stomach. Baby. I India. Baby French. No father. Hey, mister. Money. ஏண்டா மடக்கழுத, இங்க நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன்ல, என்னத்துல அங்க எழுதுற? பிரான்ஸுக்கு வந்து இல்லாத புயலோ சொல்லி இப்படி ஒரு பொழைப்பா? ஏதோ ஒரு பொழப்பகன் இல்லையா? நான் என்ன இந்தியாவிலேயே பிறந்தேன்? இங்கேயே பிறந்தேன், இங்கேயே வளர்ந்தேன். அம்மா அப்பா என்ன எப்படி பிழைக்கிறது? அதுக்காக இப்படியா ஒரு பொம்பளை கர்ப்பமா இருக்குன்னு சொல்லி காசு கேட்க வெக்கமே இல்ல உனக்கு? நீ வேற வெக்கம். ஏடே நீ ரொம்ப கெட்டிக்காரு. இது என்ன பிரமாதம்? இன்னும் என்கிட்ட எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. விசிட்டிங் கார்டு இருந்தா கூட அப்பப்போ வந்து காட்டுறேன். வேண்டாம், இந்த போ. 20 francs. Merci. லுக், இது உன் புத்திசாலித்தனத்துக்காக கொடுக்கல. இன்னொரு இடத்துல இந்த மாதிரி பிச்சை கேட்டு இந்தியா மானத்தை வாங்காத. இங்க எதுக்கு வந்து உட்கார்ந்துருக்கேன்? நான் உங்களை பத்தி ஒண்ணும் சொல்ல வரல. அவதான் கூப்பிட்டா நான் வந்தேன். சரி கீழே போ. Ignore out. No, she did not go with you. Don't be silly. A trip outside the house will help her. Come on, honey. Lucy, leave her alone. Hey, what's wrong with you? I will not eat your sister. I'm taking her only to the shopping center. Okay? Okay. Come on.
காப்பாத்துங்க प्लीज என்ன காப்பாத்துங்க आप हिंदुस्तानी हो क्या ஐயோ கடவுளே நீங்க ஹிந்திக்காராளா நான் என்ன பண்ணுவேன் உங்களுக்கு எப்படி புரிய வைப்பேன் ஐயோ லூசி வந்துருவாளே என்ன ஐயோ இந்தியன் நான் இந்தியன் क्या चाहिए कुछ प्रॉब्लम है क्या हेल्प ना इंडियन हेल्प व्हाट द प्रॉब्लम टेल मी आई हेल्प यू पेना पेना இது இந்தியாவுல மெட்ராஸ் அட்ரஸ் போஸ்ட் பண்ணிடுங்க ஹெல்ப் பண்ணுங்க தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க என்ன சாலி what are you doing here what happened what happened no nothing she just slipped oh fell down are you hurt thank you madam என்கிட்ட வச்சுக்கிட்ட கைய கால உடைச்சிருவேன் இவள் உன்னை நினைத்த போதே மடக்குவாளையா இவள் இடம் சிரித்த பேரை அடக்குவாளையா இவள் உன்னை நினைத்த போதே மடக்குவாளையா இவள் இடம் சிரித்த பேரை அடக்குவாளையா மோகினி வந்தாள் பார்த்தால் போதும் பரவசமாகும் மோகினி வந்தாள் பார்த்தால் போதும் பரவசமாகும் இவள் உன்னை நினைத்த போதே மடக்குவாளையா இவள் இடம் சிரித்த பேரை அடக்குவாளையா கையோடு காசு
பிடித்த பேரை அடக்குவாளையா. வாயை திறந்து என்னன்னு கேட்டா என்ன குறைஞ்சா போயிடும். இப்ப வேண்டாமா? சரி, ஊர்ல இருந்து வந்திருக்கிற லெட்டர் கூட வேண்டாம்னா போயேன். லெட்டரை கிழிச்சு போட்டு போறேன். யார் எழுதிருக்கா? சந்திரவண்ணாவா? அந்த லெட்டர் கொடுங்க. இங்க இருக்கு, கொடுங்கண்ணா. அந்த லெட்டரை பார்த்தா நல்லா பார்த்த மாதிரி இருக்கும். அந்த லெட்டரை கொடுங்க. லெட்டரை கொடுத்தா எனக்கு என்ன தருவ? உங்களுக்கு என்னத்தை கொடுக்கறது? வேணா விழுறேன். அந்த லெட்டரை கொடுத்துருங்க. அந்த லெட்டரை கொடுத்துருங்கண்ணா. தயவு செஞ்சு கொடுத்துருங்க. நான் கேட்கறத கொடுத்தா தான் லெட்டரை கொடுப்பேன். ரைட்? உயிரே போனாலும் சரி உன் கூட படுத்துக்க மாட்டேன்னு சொன்னேன்ல நீ. உன்னை மாப்பிள்ளை விதவிதமா போட்டோ எடுத்து அனுப்பினதை பார்த்து நாங்க மலைச்சு போயிட்டோம். உன் முகத்துல இருக்கிற சிரிப்பை பார்த்தப்பறம் தான் எங்களுக்கெல்லாம் மனசு நிம்மதியாச்சு. புது ஊரு, மாப்பிள்ளை சொல்லி கொடுக்கிறபடி நடந்துக்கோ. நீங்க ஊருக்கு போய் சேர்ந்ததை பத்தி ரொம்ப சந்தோஷம். நீ நன்னா குடும்பம் நடத்துறேன்னு மாப்பிள்ளை எழுதியிருந்தார். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உன் சௌக்கியத்துக்கும் மாப்பிள்ளை சௌக்கியத்துக்கும் அடிக்கடி லெட்டர் போடு. உடம்ப பாத்துக்கோ. வார வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளி. மத்தபடி நீ குளிச்ச விபரத்துக்கு லெட்டர் போடு. ஏய், நீதானா பைப் திடுறியா? ஐயோ, எங்க தாத்தா கொடுத்து. ஐயோ, போய் உங்க தாத்தா கிட்ட சொல்லிக்க. என்னையா நம்ம கிட்டே வேலை கட்டுறியா? வேலை வெட்டி இல்லாம இங்கேயே ஊரு சுத்திக்கிட்டு தமிழச்சுன்னு சொல்லிக்க வெக்கமா இல்ல உனக்கு? வேலை இருந்தா நான் ஏன் இப்படி எல்லாம் செய்ய போறேன்? நீதான் கூட்டிட்டு போய் இந்தியாவுக்கு. சரியா சொல்லு. அங்க எனக்கு நர்சிங் ஹோம் இருக்கு, வேலை போட்டு கொடுக்குறேன். மெய்யாலுமா? இங்க இருந்துகிட்டு இந்தியா மனத்தை வாங்கிட்டு இருக்காது. நான் ரெடி பிரதர். எப்ப போலாம்? சொல்றேன். இங்க என்னோட அட்ரஸ் இது, அப்புறமா மீட் பண்ணு. மெர்சி மெர்சி. தமிழ் தமிழ். நன்றி நன்றி. உன் சௌக்கியத்துக்கும் மாப்பிள்ளை சௌக்கியத்துக்கும் அடிக்கடி லெட்டர் போடு. உடம்ப பாத்துக்கோ. வார வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளி. மத்தபடி நீ குளிச்ச விபரத்துக்கு லெட்டர் போடு. மத்தபடி நீ குளிச்ச விபரத்துக்கு லெட்டர் போடு. நான் குளிச்ச எத்தனை நாளாச்சு? சனியோட சனி 8 8 8 15 16 17 22 25 29 30 35. அப்போ இந்த பாவியோட குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்கேனா? ஆசையில் ஓர் நாளில் ஆடிய ஓர் பாட்டில் தாயனமானோமே, சேயினை கண்டோமே. ஏன் இந்த சேயென்று காணாத நோய் கொண்டாள் இப்போது. பாசத்தில் நீராடி அந்தத்தில் போராடி வேஷத்தை தொடர்வாளா, வேதனை பெறுவாளா? ஊரில்லை உறவில்லை தனியாக நின்றாளே பூமாது. மான் கண்ட சொர்க்கங்கள் காலம் போக போக யாவும் வெட்கங்களே. ஏன் 2 பக்கங்கள்
ஏன் 2 நாளா அழுது உடைஞ்சிட்டு இருக்க? உடம்பு சரியில்லையா? லூசி கூட கேட்டான். அவன் அந்த மாதிரி கேட்க முடியாது, நடந்த கூடாது நோக்க எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். தரித்திரம். உனக்கு என்ன கஷ்டம் இங்க? எதுக்காடி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்க? தரித்திரம். வீட பட்னி போடுறேன் நான். வேலை வேலைக்கு தான் கொட்டிக்கிறிய. உனக்கு என்ன குறைச்சலிங்க? பதில் சொல்லல, உடம்பு புறம் சுட்டு பொசுக்கிடுவேன். வா வீட்டுக்கு வா. உன்னை போர்க்காலியே கொண்டு போட்டுறேன். அவ்வளவு திமிரா உனக்கு? கழுத என்ன 4 பேர் பார்க்கிற இடத்துல என்ன ஷோ பண்ற? அழுகையை அடக்கிக்க சாணியான. என்ன? நான் பாத்ரூம்க்கு போகணும். அதோ அந்த பக்கம் இருக்கு. அப்படியே மூஞ்சியும் கழுவிட்டு வந்து தொலை. போ. பாபா ஏமா அந்த ஆளு உன்னை மிரட்டுறான்? என்னம்மா ஏன் அழுகுற? சொல்லு. சத்தமா பேசாத, விவரமா சொல்லுமா. சொல்லு சொல்லுமா. அவர் என்ன ஏமாத்திட்டாருமா. யாரவன்? என் புருஷன். இங்க ஒரு வெள்ளக்கார பொண்டாட்டி இருக்கிறப்போ என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு பாரிஸ் கூட்டிட்டு வந்து என்ன சித்திரவதை பண்றாருமா. சரி சரி அழாத. எங்க அண்ணன் கிட்ட கொண்டு விட்டுடுங்க, உங்களுக்கு கோடி புண்ணியம். எழுந்து. உங்க அண்ணன் எங்க இருக்காரு? ஆதிச்சபுரத்துல. இந்தியாவிலையா? தென்னாரு கடைச்சில்ல. இத பாரு, இந்த ஆளுகிட்ட இருந்து தப்பிக்கணும், இந்தியாவுக்கு போகணும், அவ்வளவுதானே? கவலைப்படாத. இங்க டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப நல்ல மனுஷன். அந்த ஆளுகிட்ட ஒன்னு ஒப்படைச்சா நீ இந்தியாவுக்கே போன மாதிரி தான். எனக்கு பயமா இருக்கு. நான் கேட்பா. கவலைப்படாதேன்னு அர்த்தம். வா. நீ இங்கே இரு, நான் அந்த டாக்டருக்கு போன் பண்ணிட்டு வந்துடுறேன். ரொம்ப அர்ஜென்ட் விஷயம் தான் போன் பண்றேன். அந்த பொண்ணை ஏமாத்த கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டானா? இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஏற்கனவே அவனுக்கு கல்யாணம் இருக்குன்னு. பாவம், ரொம்ப கொடுமைப்படுத்துறானா டாக்டர். ஆமா, அவங்க அண்ணன் ஆதிச்சபுரத்துல இருக்கானா, அங்க கொண்டு போய் விட்டுட சொல்லி ரொம்ப அழறா. ப்ளீஸ் டாக்டர். நான் வந்து மெட்ரோ ஸ்டேஷன் காம்ரான் கிட்ட நிக்கிறேன். ஓகே டாக்டர். எங்க அந்த பொண்ணு? அம்பேலேட்டா டாக்டர். ஆமா டாக்டர், போன் பண்ணும்போது அந்த பொண்ணு மாயமா மறைஞ்சு போயிருக்கணும். ஒருவேளை அவ புருஷனை வந்து இழுத்துட்டு போயிருப்பானோ? அண்ணா காப்பாத்து ஆபத்து. என்ன டாக்டர் இது? படி. ஆதித்யபுரம் வேற போட்டிருக்கு. ஒரு வயது எழுதி இருப்பாளோ? ஆமா, இது எங்க கிடைச்சது? மிஸ்டர் குல்கர்னு
வட இந்திய நண்பர் ஒருத்தர் இருக்காரு. ஒரு நாள் அவர் வீட்டுக்கு பார்ட்டிக்கு போயிருந்தேன். மிஸ்ஸஸ் குல்கர்ணி ஷாப்பிங் சென்டருக்கு போயிருந்தப்போ ஒரு சின்ன பொண்ணு வந்து அவங்க காலில் விழுந்து அழுதாங்களாம். அவ பேசின பாஷை உங்களுக்கு புரியல. சவுத் இந்தியன் மாதிரி இருந்துச்சான். அந்த பொண்ணு அவசரமா எழுதி கொடுத்த இந்த பேப்பர் அதை வாங்குறதுக்கும் ஒரு வெள்ளைக்காரி வைஷாலின்னு கூப்பிட்டுட்டு வர்றதுக்கும் சரியா இருந்துச்சான். அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாதன்னு ஜாட காட்டுட்டு அழுதுகிட்டே வெள்ளைக்காரியோட போயிட்டாளாம். அப்போ விஷாலியும் வைஷாலியும் ஒண்ணுதான். அந்த வெள்ளைக்காரி தான் முதல் பொண்டாட்டியா இருக்கணும். கை கிடைச்சதை நழுவ விட்டுட்டனே. இது வரைக்கும் என் கை கிடைச்சது எதுவுமே தப்பானது இல்ல. இந்த ஊர் அட்ரஸ் ஏதாவது சொன்னால? இல்லையே. நானும் கேட்க மறந்துட்டேன். ஆல்ரைட், பார்க்கலாம். இப்ப நாம எங்க போறோம்? ஒரு வாரம் பாரிஸ்ல தங்க போறோம். ஏ? லூசிக்கு பாரிஸ்ல டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் ஒண்ணு இருக்கு. அப்ப நான் எதுக்கு? உன்னை தனியா விட்டு வச்சா எப்படி தப்பிச்சு ஓடலான்னு உன் கிரிமினல் மூலம் யோசனை பண்றத, அதான் சனியனை கூடவே மடியில கட்டிக்கலான்னு. நாம எங்க தங்க போறோம்? ஹோட்டல்லையா? ஹோட்டல் மெரிடியன். இந்த ரயில் நேரா நம்ம ஊருக்கு போனா எத்தனை நல்லா இருக்கும். ஏய், நான் பக்கத்து ரூமுக்கு போய் லூசியை பார்த்துட்டு வரேன். ரூமை விட்டு எங்கேயும் போகாத என்ன? ம். சக்கரவாகம் அதிசய ராகம் ஆனந்த ராகம் அழகிய ராகம் அபூர்வ ராகம். விஷாலி, 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 இங்க ரெடி பண்ற? ரூமை விட்டு வர வேண்டாம்னு சொன்னல? வாடி கழுத. தப்பிச்சுக்கலாம் நினைக்கிறியா? Oui, c'est vrai. Really? C'était passionnant. Je l'aimais beaucoup. Ah bon? Je peux dire que votre thèse a intéressé tout le monde. Enfin, c'était original. Vraiment? Merci. Hello. Hello, meet Dr. Shankar. He's from India. Hello. My husband Glad to meet Kumar. you. Take your seat. Thank you. He's also a delegate for the doctors' conference.
which part of India you come from? Hyderabad. உங்களுக்கு தமிழ் தெரியுமா? I mean, you know Tamil? मैं पंजाबी हूँ. Punjabi. Punjabi settled in Hyderabad. Oh. ஐநூத்தி 526. Sidang. Your tape recorder? Is அதிசய ராகம் ஆனந்த ராகம். You said you don't know Tamil. Then how come? one can like music. I like this raga, Mahati. I have got a good collection of different songs from different countries. Medicine is my life. Music is my wife. என்னடி உடம்புக்கு? ஏண்டி வாந்தி எடுக்கிற? வயிறு சரியில்லையா? ஏண்டி கேக்குற? பதில் சொல்றியா இல்லையா? நான் பிள்ளையாண்டு இருக்கேன்டா. புரியல? நிஜமாவா சொல்றேன்? ஆமா. விளையாடாத சனியனே. பொய் சொல்லாத. நிஜத்தை சொல்லு. என்ன அடிச்சா மட்டும் நான் பிள்ளையாண்டு இருக்கிறது இன்னும் ஆயிடுமா? அடி பாவி. எத்தனை நாள் ஆச்சு? 40 நாள் ஆச்சு. இதை ஏன் என்கிட்ட சொல்லல? குமார். இந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சதோ தொலைச்சிருவேன். மூச்சு விடக்கூடாது. குமார். Yes, darling, coming. பாவி, என்ன தங்க என்ன சொல்லிருக்கேன் லூசிட்ட. நான் பிள்ளையாண்டு இருக்கேன்டா. போய் என்ன சொல்லுவேன்னு நான் பாக்குறேன். ஹலோ பாஸ்கர், நான் குமார் பேசுறேன். ஆமா, ஒரு ப்ராப்ளம். யாரு என்னன்னு விவரம் கேட்காத. ஒரு அபார்ஷன் சீக்கிரம் செய்யணும், சில மணி நேரத்துல. யாராவது டாக்டர் சஜஸ்ட் பண்ண? டாக்டர் பேட்ரிக் ஊர்ல இல்ல, வேற யாராவது. என்னது? ஆதிவாசிகள் பண்ற மாதிரியா? அடிவயத்துல சூடு போடுறதா? வீடு தரித்திரம். இந்த மூஞ்சிக்கு வயத்துல குழந்தை வேற. அறிஞ்ச உன்னை கொன்ன என்ன தோன்றது எனக்கு? ஏன் பத்தி சிறப்பாக அடிச்சுக்கணும். நீ செத்து தொலைஞ்சாதான் எனக்கு நிம்மதி. என்னடி எரிக்கிற மாதிரி பாக்குற? என் தங்க என்னதானே சொல்லிருக்கேன் லூசி கிட்ட. நான் கர்ப்பமா இருக்கிற விஷயத்தை சொல்ல போறேன். இப்ப நீ என்ன சொல்ல போற? பைத்தியக்காரி. பண்ண மாட்டேனா? அது வரைக்கும் விட்டா தானடி, அந்த கருவை வளர விட்டா தானடி. அது அழிக்க வேண்டாண்ணா, வேண்டாம். வேண்டாண்ணா. என்னடி? வேண்டாண்ணா, விட்டுடுங்க. என்ன சுடாதீங்க, என்ன சுடாதீங்க.
ஹலோ டாக்டர். He is challenging me in running. ஆல் ஃபன். யார் ஜெயிச்சா? என்ன ஆச்சரியமா இருக்கா? நானும் தமிழன் தான். உன்னுடைய அக்கிரமம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு தமிழன். I see. So what? I care a tuppence. ஆதாரம்? அந்த உறவு தான் வேண்டான்னு தாலிய கூட அறு தெரிஞ்சிட்டியே. அப்போ உன்னோட ஓடி போறாளாவே? உங்ககிட்ட இருந்து விடுதலை பெற போறா. That means உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறாளா? இருக்கலாம். பயத்துல என் குழந்தையோடவா? அது You don't talk. அவளே முடிவு எடுக்கட்டும். Oh yes. Hello. Lucy, you are here? You are worried, Lucy. What happened? I have brought a bad news for you. Vishal is pregnant. I think the culprit is Gardner Lee. Shut up. I know the whole thing. But what do you mean by that? அதிசய ராகம் ஆனந்த ராகம் அழகிய ராகம் அபூர்வ ராகம் அதிசய ராகம் ஆனந்த ராகம் அழகிய ராகம் அபூர்வ ராகம் வசந்த காலத்தில் மழை தரும் மேகம் அந்த மழை நீரருந்த மனதினில் மோகம் 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 வசந்த காலத்தில் மழை தரும் மேகம் அந்த மழை நீரருந்த மனதினில் மோகம் இசையனும் அமுதினில் அவளொரு வாதம் இசையனும் அமுதினில் அவளொரு வாதம் இந்திரலோகத்து சக்கரவாகம் அதிசய ராகம் ஆனந்த ராகம் அழகிய ராகம் அபூர்வ ராகம் நான் வரேங்க. சரி. இத பாருங்க. சினிமால வேணா எனக்கு கல்யாணத்தை பண்ணுவேங்க.